கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதன் முற்பகுதி. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. பாருங்க, மாயமற்றதா இருப்பதாக அப்படின்னு சொல்லும்பொழுது இங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, நீங்கள் அன்பு காட்டுவது போல பாவனை செய்யாமல் உண்மையிலேயே அன்பு காட்டுங்க. உங்க அன்புல பொய்யான தன்மை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். ஒரு மனிதன் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வேதமும் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட தேவனிடத்துல அன்பு கூறணுங்களாம். ரெண்டாவது, என்னிடத்துல எப்படி அன்பு கூறுகிறனோ அதே போல பிறனிடத்துல அன்பு கூறணுமா. இப்படி என்னுடைய அன்பு மாயமில்லாமல் இருக்கும் பொழுது, மாய்மாலம் இல்லாமல் இருக்கும் பொழுது எனக்கு என்ன நடக்குமா? அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். அந்த அப்பொழுது பிழைப்பாய் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்படியே நீ செய்யும் பொழுது உனக்கு ஜீவன் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ள இந்த மாய்மாலம் இல்லாத அன்பு எனக்கு தேவைப்படுகிறது பாருங்களேன். மாயமற்ற அன்பு எனக்கு தேவைப்படுகிறது பாருங்களேன். பாருங்க, ஆவியின் 9 வரம் இல்லாம ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யம் சென்றுவிட முடியும். ஆனா ஆவியின் கனியாகிய அன்பு இல்லாம ஒரு மனுஷன் நித்திய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. நித்திய ராஜ்யம் எனக்கு தேவைனா, நித்திய ஜீவன் எனக்கு தேவைனா, என்னுடைய அன்பு மாயமற்ற அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறது பாருங்களேன். எப்பெல்லாம் அன்புக்குள்ள மாய்மாலம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த அன்பு ஜீவனை எடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாய்மாலமான அன்பு ஜீவனை எடுத்துவிடும் பாருங்களேன். நீங்க பாருங்க, யூதாஸ் காரியத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற முத்தம் அன்பின் முத்தம் கிடையாது. அதுல மாய்மாலம் கலந்திருக்கிறதை பார்க்க முடியும். பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா அந்த யூதாஸ் காரியத்து தற்கொலை செய்து கொண்டு மறிக்கிறதை பார்க்கிறோம். தெலீலால் சிம்சோனுக்கு கொடுக்கிற முத்தங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் மாய்மாலமான முத்தம் தான். பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா சிம்சோன் என் ஜீவன் பெலிஸ்தரோடு மடிய கடவுதுன்னு சொல்லி அவரும் தற்கொலை செய்து கொண்டு சாகிறதை நம்ம பார்க்க முடியும் பாருங்க. அப்போ எப்பெல்லாம் அன்புக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த அன்பு ஜீவனையே எடுத்து விடுகிறது பாருங்க. அது நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தவும் நடத்தாது. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் வாழறது எதுக்குங்க? நித்திய ஜீவனுக்கு போகணும் தானே. அப்ப நான் நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா என்னுடைய அன்பு மாய்மாலம் இல்லாத அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்றார் பாருங்களேன். அப்ப நம்ம ஜெபிக்க போகிறோங்க. ஆண்டவரே, அப்பா, தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் நான் செலுத்துகிற அன்பு மாய்மாலம் இல்லாத மாயமில்லாத அன்பா இருக்க எனக்கு தயவு பாராட்டுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்கள் அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோட கூட பேசினீங்கப்பா. எங்கள் அன்புல மாய்மாலம் இருக்கக்கூடாது என்று சொல்லி எங்களிடத்துல பேசினீங்க சுவாமி. ஆண்டவரே, ரோமர் 5:5 நாங்கள் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரால அந்த தேவ அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறதுன்னு சொல்லி ஆண்டவரே, அந்த அன்பை எங்களுக்குள்ள கொடுத்து எங்க அன்புல காணப்படுகிற அந்த மாய்மாலமான தன்மைகள் எல்லாம் எடுத்து போட்டு உண்மையாய் நாங்கள் அன்பு கூற உங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள நித்திய ஜீவனை சுதந்திரிக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.